முதல்ல நான் போய் வெட்டிட்டு வந்துடுறேன். அவசரப்படுற போ. வாங்க வாங்க. பெருசு முடி வெட்டணும், அசத்தலா வெட்டணும். டிஸ்கோ கட்டிங், ஸ்டெப் கட்டிங், சாங் கட்டிங். உங்களுக்கு எந்த கட்டிங்? நீ சொல்ற மாதிரிலாம் வேணாம்யா, நான் சொல்ற மாதிரி வெட்டு. என்ன பாக்குற? கண்ட கண்ட பேரெல்லாம் சொல்லி ஏமாத்தலாம்னா நடக்காது. நான் சொல்றத கேளு. பகடே தெரியப்படாது, திருப்பதியில வெட்டுற மாதிரி வெட்டணும். என்ன? யோ, அங்க உட்காந்துருக்கானே மொட்டடி சொல்றது கூச்சப்பட்டுக்கிட்டு திருப்பதி வெட்டுற மாதிரி வெட்டுன்றாயா? அப்புறம் என்ன, உனக்கு வேலை ஈஸி தானே. போய் வயசு தெரியல, இப்போ செலவு கல்லு மாதிரி ஆக்கிடுறேன். என்ன மறுபடியும் சுத்துறான்? காலையிலே கருவாட்டு குழம்பும் பழைய சோறுமா? என்ன வராது? என்ன சுகமா இருக்கியா? அற்புதமான வேலைக்காரண்டா நீ ஐயா. ஐயோ முள்ளப்பா. சுத்தமா இருக்கான்னு பாத்துக்க. ஆகா, ஆச்சரியமா இருக்குதா? முதல்ல மொட்டை மாதிரி அடிச்சு புட்டு அப்புறம் தூக்கி சீவிர மாதிரி வெட்டுவீங்களா? யோ, நீ தானே மொட்டை அடிக்க சொன்ன, இப்ப தூக்கி சீவிர வெட்டுன்னு கேக்குற? மொட்டை மாதிரி இல்ல, மொட்டை தான். மொட்டையா? சொல்ல கண்ணு, மொட்டை எடுத்துட்டாடா, மொட்டை எடுத்துட்டாடா. என்ன அது மொட்டை அடிச்சு வச்சிருக்க? இவருதாக மொட்டை அடிக்க சொன்னாரு, அப்புறம் தூக்கி சீவிர வெட்டுனா எப்படியும் வெட்ட முடியும்? என்னடா சொன்ன நீ அவர்கிட்ட? நான் சொல்றத கேள்றா. பகடே தெரியப்படாது, திருப்பையில வெட்டுற மாதிரி வெட்டு. அப்படின்னா இந்த ஆளு அந்த ஆள்கிட்ட போய் ஏதோ குசு குசுன்னா ரொம்ப சௌரியமா போச்சு, போய் வலிச்சு தள்ளுன்னு சொன்னா அந்த ஆளு அப்பவே சந்தேகப்பட்டா. அதுக்கு பின்னால ஒரு கிண்ணத்துல தண்ணி அள்ளி தலையில ஊத்துறான், அப்பவே சந்தேகப்பட்டா. மொட்டையா சந்தேகப்பட்டேன்னு சொல்றல, அப்பயே கேட்க வேண்டியதாண்டா. இன்னைக்கு இவன் கையால மொட்டை அடிக்கிட்டு இருக்கும் போது கேட்டா பிரயோஜனம். நீ என்ன பண்ணிருப்ப? அதுக்கு தாண்டா அந்த ஏழுமலை உனக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? இந்த நாள் சந்தனத்தை வாங்கி மொட்டைக்கு நல்லா தேயி, நல்லா குளிர்ச்சியா இருக்கும். நான் தூக்கி சீவுற மாதிரி நல்லா அழகா வெட்டிட்டு வரேன். இவனை நம்பி வெட்ட போறாரா நீ? எழுந்து போடா மொட்டை. வெளியே வாடா, வெளியே வாடா, வெளியே வாடா நீ.